அன்னனூர் பகுதியில் சட்டவிரோதமாக 40க்கும் மேற்பட்ட நாய்களை பெண் ஒருவர் வளர்த்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. சென்னையை அடுத்துள்ள அன்னனூர் சிவசக்தி நகர் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் பெண் ஒருவர் 40க்கும் மேற்பட்ட நாய்களை வளர்த்து வருகிறார். இதனால் குடியிருப்பு வாசிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வரும் நிலையில் இதுகுறித்து மாநகராட்சி மற்றும் காவல்துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. குடியிருப்பு வாசிகள் அத்தியாவசிய பொருட்களை வாங்க வெளியே செல்வதற்கு அச்சப்படுவதால் வீட்டை காலி செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது. பூங்காக்களுக்கு நாயை அழைத்துச் செல்வதற்கு கூட அனுமதி வேண்டும் என சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ள நிலையில் வீட்டில் வைத்து சட்டவிரோதமாக நாய்கள் வளர்ப்பது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குடியிருப்பு வாசிகள் வலியுறுத்தியுள்ளனர். தயவு செஞ்சு இந்த நாய்களை அப்புறப்படுத்தவும், இந்த மாதிரி இந்த அபார்ட்மெண்ட்ல இவ்வளோ நாய்கள் வளர்க்கறதுக்கு யாரு லைசன்ஸ் கொடுத்தாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியல. ஆனா அவங்க போலீஸ்ல வந்தா என்கிட்ட லைசன்ஸ் இருக்கு, எனக்கு உரிமம் இருக்கு அப்படிதான் பேசுறாங்க. இந்த வீட்டுல ஒரு ட்ரஸ்ட் மாதிரியே நடத்தி இவங்க வெளியே தான் போய் தங்கிக்கிறாங்க. நாய்கள் மட்டும்தான் வீட்டுல இருக்கு. தயவு செஞ்சு இதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளும். நான் மேல வரும்போது அந்த நாய்ங்க என்ன அப்படியே ரவுண்ட் அப் பண்ணி சேம் அதே மாதிரி மறுபடியும் எனக்கு அடிக்குது. 1 இயரா ரிப்பீட்டடா இதே மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸ்டில் ஒரு ஆக்ஷனுமே எடுக்கிற. வராங்க, கேக்குறாங்க, போறாங்க. சரி அவங்கதான் கேட்க மாட்டாங்கன்னு பேரண்ட்ஸா நாங்க சரி அம்மா போயிட்டு டைரக்டா கேக்குறாங்க, ஏன் இந்த மாதிரி நாயை கொஞ்சம் தள்ளி வைக்கலாம், இல்லைன்னா சின்னதா ஏதாவது பேசினா கூட அசிங்கமா பேசுறது, ரொம்ப இன்டீசென்டா பிஹேவ் பண்றது, ஒரு மாதிரி அசிங்கமா பண்றாங்க. அதெல்லாம் போய் அவங்கள்ட்ட எதுவுமே கேட்க கூட முடியல. போய் எங்க கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அங்க போய் கேளுங்க, இங்க போய் கேளுங்கன்னு சொல்றாங்களே தவிர டைரக்டா எதுவுமே யாருமே பண்ண மாட்டாங்க. சோ ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு கேட்டுக்கோங்க ப்ளீஸ். இங்க ரொம்ப நாய் தொல்லை அதிகமா இருக்கு. பி பிளாக்ல ஒரு லேடி தெரு நாயெல்லாம் வளர்த்துட்டு இருக்காங்க. அதனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அது கீழே இறங்கும்போது என் குழந்தைலாம் ரொம்ப கஷ்டப்படுறா. காலேஜ் போயிட்டு வரும்போது ரொம்ப இம்சையாக இருக்குது. அதை தாண்டி தான் வர வேண்டியது. அது பொது வழியிலேயே படுத்து கிடக்கு. அதை தாண்டி தான் வர வேண்டியிருக்கு. ரொம்ப பயப்படுறாப்புல தனியாக வர்றதுக்கு. அது ரொம்ப அசிங்கம் வேறு பண்ணி வைக்குது. கால் எல்லாம் உடைஞ்சி ரத்தம் பொது வழியில் இருக்கிறதுனால எங்களால் அந்த துர்நாற்றத்தை கூட தாங்க முடியல. இது நாங்கள் எத்தனையோ டைம் 3 இயர்ஸாக கமெண்ட் கொடுத்தோம். இது வரையும் எந்த ஆக்ஷனும் எடுக்கலை. இனிமேல் ஏதாவது ஆக்ஷன் எடுத்தால் நல்லாயிருக்கும். அந்த நாய் தொல்லையினால எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 6-7 பேர் ஃபேமிலியாக காலி பண்ணிட்டு போயிட்டாங்க.